இப்ப இருக்கிற மனநிலையில இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எங்க அம்மா எல்லாம் ஒரு வாட்டி சொன்னா எனக்கு 1000 வாட்டி சொன்ன மாதிரி கேட்கும். இன்னைக்கு 1000 வாட்டி சொன்னாலும் ஒரு வாட்டி சொல்ற மாதிரி கூட கேட்க மாட்டேங்குது. ஏய் சூடா இருக்கு பிடின்ற ஒரு அம்மா அது இப்படி நீட்டுது, மறுபடியும் சொல்லுது சூடா இருக்குது இப்படி பிடின்னு, மறுபடியும் இப்படி பிடிக்குது இப்படி பிடிக்குது, மறுபடியும் அந்த மாதிரி சூடா இருக்கு வெயிட்டா இருக்கு இப்படி பிடின்னு மறுபடியும் இப்படி நீட்டுச்சு. யோயோ யோயோ அந்த அம்மா சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லிச்சு. உன்னை நல்லா தானே பெத்தேன், நல்லா தானே சோறு போட்டு வளர்க்குறேன், நல்ல ஸ்கூல்ல தானே படிக்க வைக்கிறேன், இப்படி பண்ற சொன்னா புரியாதா உனக்கு அப்படின்னு 4-5 கெட்ட வார்த்தையை திட்டின உடனே இப்படி பிடிக்குது. இது ஏமா இப்படி செய்யுதுன்னு எங்க அம்மா கிட்ட கேட்டேன் நானு. எங்க அம்மா 79+ சொன்ன நீ ஒரு வாட்டி சொன்னா எனக்கு புரிஞ்சுது, இன்னைக்கு 1000 வாட்டி சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, கெட்ட வார்த்தை சொல்லி மண்டையில டங்குன்னு அடிச்சாதான் சின்ன விஷயம் கூட புரியுது ஏமான்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா சொந்த பதில அப்படியே சொல்றேன். ஒரு வீட்டுல ஒரு அம்மா தன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துச்சான். அந்த மருமக பெருக்கும் போது சரியாவே பெருக்காதான். இந்த பாரு மூளையில எல்லாம் அழுக்கு இருக்கு, கரெக்டா பெருக்கு சொல்லுமா. அந்த பொண்ணு கேட்கவே கேட்காதா. உடனே உன்னை நல்ல வீட்டுல இருந்து தானே கூட்டிட்டு வந்தேன், என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணா இருப்பேன், என் வீட்டுக்கு நல்ல மருமக இப்படின்னு பெரிய ஒரு டைலாக் சொன்ன உடனே ஒழுங்கா பெருக்குமா. அப்படி சொல்லி சொல்லி என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில ஏந்திரிச்ச உடனே தொடப்பக்கட்டையை எடுத்துட்டு அந்த மாமியார் ரூம் வாசல்ல போய் நிக்குமா. மாமி கொடுக்க வேண்டியதை கொடுங்க பெருக்கணும்னு சொல்லுமா. எங்க அம்மா அப்படி சொன்னாங்க எனக்கு. இந்த குழந்தைங்க ஏன் நாம பேசுறது புரிஞ்சுக்கிறது இல்ல, ஏன் புரிஞ்சுக்கிறது இல்ல தெரியுமா? இத ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா யார் பேசுறதும் புரியாது. வேற எதுலயாவது கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தா யார் பேசுறதும் நமக்கு புரியாது. நாம ஏன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஏன் புரிஞ்சுதுன்னா, நாம் அதிகமான என்டர்டெயின்மெண்ட், அதிகமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸோட நாம இருந்ததில்லை, புத்தகங்களோடய நாம் இருந்திருக்கிறோம். இன்றைய குழந்தைகள் அதிகமாக இந்த ப்ளூ ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இந்த கிரீன் லைட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க பார்க்கறாங்க, சரி நாம பார்க்காம இருக்கிறோமா? நான் இங்க இருக்கிற அப்பாக்கள் எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், 8 மணிக்கு மேல உங்களுக்கு எதுக்கு போனு? வீட்டுக்கு தான் வந்துட்டீங்கல்ல, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்களேன். அவ்வளோ அவசரமா யார் கூப்பிட்டுருவா உங்களை? வீட்டில் தான் இருக்காங்க மனைவி, வீட்டில் தான் இருக்காங்க பிள்ளைங்க, வீட்டில் தான் இருக்காங்க அம்மா அப்பா, யார் கூப்பிட்டுற போறா? அவ்வளோ அவசரமா என்னத்துக்கு? காலையில எந்திரிச்ச உடனே உயிரோட இருக்கிறீங்களா இல்லையான்றது கூட பாத்துக்கிறது இல்லை, உடனே தேடுறது அந்த செல்போனை. எங்க பர்ஸ் காணாம போனா கூட பயப்படுறது இல்லைங்க. இன்னைக்கு போன் காணாம போனா ஒரு மேனியா ஆயிடுச்சுங்க. அது நாம சரியா இருந்தாதாங்க நம்ம புள்ள சரியா இருக்கும். நான் சொல்லட்டுமா, பெற்றோர்கள் தியாகம் செய்யாமல் நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியாது. நீங்கள் உங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்காம உங்கள் குழந்தைகள் உங்களை கண்ட்ரோல்ல வராது. நீங்க எப்படி கண்ட்ரோல்ல இருக்கிறது? உங்க கண்ட்ரோல்ல நீங்க எப்படி நிர்மணிப்பீங்க? நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி தரேன். பிள்ளையை கண்டிக்கின்ற பொழுது, அம்மா கண்டிக்கிறாங்களா, அப்பா பிள்ளை முன்னால் அம்மாவை கண்டிக்காமல் இருங்கள். எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? நான் பேசுறது சைக்காலஜி தெரியுமா? அப்பா பிள்ளையை கண்டிக்கும் பொழுது, அப்பா வெளியில போனா அப்பாவை பத்தி பையன் கிட்ட குறை சொல்லாம இருங்க. நீங்களோ உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ முக்கியமே இல்லை. இதில் யார் முக்கியம் என்றால் பிள்ளைதான் முக்கியம். பிள்ளையினுடைய வளர்ச்சிக்காகத்தான் உங்களை நீங்களே சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஆளுமையான பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியாது. நான் அச்சுறுத்தல, நான் சத்தியத்தை சொல்றேன். ரொம்ப சிறப்பான பிள்ளைய வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளைய. இன்னைக்கு பிள்ளைகள் கேக்குதுங்க, நம்ம கிட்ட கேக்குது, ஏன் படிக்கணும்? நான் யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் நீங்கள் விழுகிறீர்களோ அங்கெல்லாம் உங்களை தூக்கி நிறுத்துவது எது என்றால் நீங்கள் கற்கின்ற கல்விதான் என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. படிச்சா ஒன்றும் இல்லைங்க, பணக்காரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பணம் எங்கே செல்லுமோ அங்கேதான் உங்களுக்கு மரியாதை. பணம் தீர்ந்துட்டா மரியாதை இல்லை. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அது தீரவே தீராது, தீரவே தீராதுங்க. அதனால்தான் லக்ஷ்மி அம்மா இப்படி உட்கார்ந்துருப்பாங்க.
சரஸ்வதி அம்மா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மரியாதை இருக்குல்ல. லக்ஷ்மி மேடம் கொடுக்கறத முடிஞ்சா விஷ்ணு சார் திருப்பி வாங்கிடுவார். சரஸ்வதி கொடுக்கறத எந்த கடவுளும் திருப்பி வாங்கவே முடியாது. அந்த ஞானம் சொல்லுங்க, அதுக்காக படிக்கணும்னு சொல்லுங்க. கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடிய குழந்தைகள் தான் இதை கேட்கிறார்கள். நம் குழந்தைகள் படித்து விட்டால் நம் பேர குழந்தைகள் இந்த கேள்வியை கேட்கவே மாட்டார்கள். படிச்சா என்ன கிடைக்கும், என் தாத்தாவுக்கு என்ன கிடைச்சது, என் அப்பாவுக்கு என்ன கிடைச்சதுன்னு அதுக்கு புரிஞ்சிடும். சொல்றது பெரிய விஷயம். படிக்கிற படிப்பு இருக்குல்ல, அது என்ன பண்ணோம்னு சொல்றேன். பிடி டீச்சரா இருந்த என்ன ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசர் ஆக்குச்சு என் கல்வி. காலேஜ்ல ப்ரொஃபசரா இருந்த என்ன தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராகும் இயக்குனராகும் தமிழ்நாடு அரசு என்னை இன்றைக்கு நியமித்திருக்கிறது என்றால், முதலமைச்சர் அவர்கள் என்னை நியமித்திருக்கிறார்கள் என்றால், நான் கற்ற கல்விக்காக எனக்கு கிடைத்ததுதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. படிச்சா உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை இருக்குல்ல, உங்களுக்கு கிடைக்கிற அதிகாரம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசுன்னு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்றேன். என் மனசெல்லாம் உங்களை பார்க்க எங்கேயோ நம்ம மிஸ் பண்றோம்ல, இதை மட்டும் அவங்களுக்கு புரிய வச்சிடணும்ல, இது மட்டும் அவங்களுக்கு புரிய வச்சிடணும்னு துடிக்குது எனக்கு. அதை மட்டும் புரிய வச்சுட்டு போறேன். மதுரையில சிறை கைதிகள் இருக்கிறாங்கயா, மத்திய சிறைச்சாலை இருக்கு. அந்த சிறைச்சாலையில இருக்கக்கூடிய கைதிகளுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் யார் வேணும்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா 23,000 கைதிகள் கிட்ட, தண்டனை பெற்ற கைதிகள் கிட்ட கேட்ட பொழுது நிறைய பேர் டிக் பண்ணது, 19,000 பேர் டிக் பண்ணது என்னுடைய பேரை. அவங்க மோட்டிவேஷன் கொடுக்கட்டும் வரட்டும்னு நான் போயிருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னால. அப்படி நான் போறேங்க. அப்ப அந்த சிறை சாலையினுடைய டிஜிபியா இருந்தவர் சார் அமரீஷ் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு சார், ஒரு 6'10" இருக்கும் அவருடைய உயரம். இப்படி உயரமான மனிதர், வடநாட்டுக்காரன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு, உட்கார்றோம், நான் பேசுறேன், சிறைக்கைதிகள் முன்னால உட்கார்ந்துருக்காங்க. பேசி முடிய எனக்கு 7:30 மணி ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு எனக்கு பிளைட். தெற்கு மாட வீதியில விழா. 8:30 மணி பிளைட்டை பிடிக்கவே முடியாது. 20 நிமிஷத்துக்கு முன்னால கதவு மூணாதான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி வண்டி போறதுக்கு 20 மினிட்ஸ் வேணும். நான் கடந்து போறதுக்கு எனக்கு 25 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் போயாகணும். கூட்டோங்க. என்ன பண்ணார் தெரியுமா, அங்க எஸ்பியா இருந்தவர், ஜீப் வந்தது, மேடம் ஏறுங்க அப்படின்னாரு. நான் பின்னால ஏறுறேன். அவர் முன்னால உட்கார்ந்தாருங்க. எஸ்பி உட்கார்றாருங்க முன்னால, பக்கத்துல டிரைவருங்க. வண்டி தெற்கு மாட வீதியில இப்படி கூட்டம் இருக்குல்ல, இப்படி இருக்குங்க கூட்டம், இப்படிதான் போகணும். கூட்டத்தை தள்ளிக்கிட்டு என்னுடைய அந்த அரசு வண்டி மட்டும் இப்படி வருது. முன்னால உட்கார்ந்துருக்கிறது எஸ்பி, பின்னால நான் உட்கார்ந்துருக்கேன். 20 நிமிஷத்துல ஏர்போர்ட். பக்கத்துல 2 பேர் டிஎஸ்பி வராங்க, 2 வண்டி ஓட்டிட்டு நேரா நிக்கிறோம். முன்னால நிக்கிறாரு அமரீஷ் கெஜ்ரிவால் சார். மேடம் வந்துட்டீங்களா வாங்க அப்படின்னு. நாங்க 2 பேரும் உள்ள போறோம். எஸ்பி சார் மரியாதை நிமித்தமா எனக்கு ஒரு தலையாட்டிட்டு போறார். அப்போ அந்த வண்டி ஓட்டிட்டு வந்த முத்துப்பாண்டி சார்ன்ற டிஎஸ்பி என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, மேடம் நாங்கள் எல்லாம் நிமிர்ந்து பார்க்கின்ற, நிரம்ப மரியாதை செய்கின்ற உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு காவலாக வந்தார்கள். உங்களுக்காக பிளைட்டை நிறுத்தி வச்சு வெளியில ஒருத்தர் நின்னார்னா அதுக்கு வேற எதுவுமே காரணம் கிடையாது மேடம். நீங்க படிச்ச படிப்புக்காகத்தான் உங்களுக்கு இந்த மரியாதை. அந்த படிப்பை படித்துக்கொள் என்று என் மகளிடத்தில் நான் சொல்ல போகிறேன் மேடம்னு சொன்னார். எதுக்கு படிக்கணும்னு உங்க பாப்பா கேட்டுச்சுன்னா சொல்லுங்க, மரியாதை கிடைக்கும் அதுக்கு படி, அதிகாரம் கிடைக்கும் அதுக்கு படி. நீ படிச்சுட்டனா உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிவு செய்யலாம், இல்லனா எவன் முடிவு செய்யறதுக்கோ நீ தலையாட்ட வேண்டி இருக்கும். அதனால படி என்று சொல்லிக் கொடுங்க.